தேவனுக்கு பயப்படுங்க. இருக்கீங்களா? யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுறவங்க, எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்க, நான் தேவனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். நீ ஃபெயில். என்ன? அப்படி இல்லை. தேவனுக்கு பயப்படுறவங்க எல்லாருக்கும் பயப்படணும். என்ன? நம்முடைய அம்மாவுக்கு பயப்படணும், அப்பாவுக்கு பயப்படணும், புருஷனுக்கு பயப்படணும், எல்லாருக்குமே பயப்படணும். எங்கெல்லாம் ஒரு நியாயம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு பயம் இருக்கும். இந்த தெய்வ பயம் இருந்தால் நம்ம வானத்தை தொட்டுடுவோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பயம் பாவத்தை நம்ம விட்டு தூரப்படுத்திடும். அல்லேலூயா. பாவம் பாவம் பாவம்னு சொல்லி அதை குறித்து யோசிக்காதீங்க. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் உங்களுக்கு முன்பாய் என் இருதயத்தில் ஒரு நடுக்கம் இருக்கப்பா, எந்த பாவமும் என் கிட்ட வரக்கூடாது, தூரம் போயிடணும். பாவம் செய்கிற ஸ்வாபத்தையே தெய்வ பயம் மாற்றும். உனக்கு தெய்வ பயம் இருந்தால் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்வார். நீ சிறைச்சாலையில் இருந்தாலும் உனக்கு இரக்கம் செய்வார். நீ வனாந்திரத்தில் இருந்தாலும் உனக்கு இரக்கம் செய்வார். நீ எங்கே இருந்தாலும், ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருந்தாலும் ஒரு இரக்கம் வரும், நீ உயிர் அடைந்துடுவ. தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். வானம் திறந்திருந்தால் உங்களுக்கு இரக்கம் வந்துட்டே இருக்குமா? அல்லேலூயா. அப்படியே தடுமாறி நிற்க மாட்டீங்க. என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்களேன்னு சொல்லி கலங்க மாட்டீங்க. தெய்வ பயம் இருந்தால் நிச்சயம் இந்த வானம் உங்களுக்கு திறந்திருக்கும். தெய்வ பயம்.